ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே மார்னிங் என் ஹஸ்பண்டுக்காக லன்ச்சு டிஃபன் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிச்சன் வந்ததுமே சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். அப்புறமா டீ போட்டுடலான்ட்டு டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு, அப்புறமா மாங்காய் ஊறுகாய், முட்டை ஆம்லேட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பருப்பு குழம்புக்கு வந்து ஒரு 150 கிராம் பருப்பு, அப்புறமா ஒரு 3 தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம். நான் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் எல்லா குழம்புக்குமே சேர்ப்பேன். அப்புறமா சைட் பை சைட் டீ தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து நம்ம லாங் வீடியோ, நம்ம சேனலோட 3வது லாங் வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோ வந்து என்னோடய கான்ஃபிடென்ஸை உடைக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. அப்லோட் பண்ணி யூடியூப்குள்ளே போய் பார்க்கும்போது என்னோடய வாய்ஸ் டபுளாக கேட்குது. எப்போவுமே நம்ம ஒரு இதை நோக்கி போயிட்டுருக்கும்போது நம்மளை உடையிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நேற்று வீடியோ. அப்புறமா வந்து பருப்பு குழம்புக்கு வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுட்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், ஜீரகம், அப்புறம் தேங்காய் எண்ணெய், சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. எனக்கு என் விசிலுக்கு வந்து ஒரு 4 விசில் விட்டால் கரெக்டாக இருந்துச்சு. 4 விசில் விட்டுட்டு அப்புறமா சைட் பை சைட் சரி மாங்காவுக்குமே ரெடி பண்ணிடலாம். மாங்காய் ஊறுகாய்க்குன்னு ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெட்டி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துட்டு அப்புறமா அது கூடயே வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு 2மே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் வேண்டாம், 2 நிமிஷம் அந்த எண்ணெய் மசாலாவில் மாங்காய் சேர்கிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பருப்பு குழம்புக்கு தான் நான் தாளித்து ஊற்ற போகிறேன். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய், அப்புறமா கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுட்டு, அப்புறமா 2 வத்தல், காயப்பொடி, கருவேப்பிலை இதையுமே சேர்த்துட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான அப்புறமா அன்றைக்கி டிஃபன் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது தான் சரி பருப்பு இருக்குது. அப்போ ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா 2 பீட்ரூட் இருந்துச்சு. அப்போ பீட்ரூட் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பூரி போட்டு கொடுத்துடலாம், பருப்பு குழம்புக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பீட்ரூட் பூரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்காக வந்து ஒரு 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. 2 பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா பூரி மாவில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பீட்ரூட் சாறை ஊற்றி நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு உருட்டி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பூரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட்